டாஸ்மாகில் ஊழல் நடந்ததாக கண்டித்து நடந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததை கண்டித்து சென்னை தியாகராய நகரில் பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஸ்வரன் வழங்க கேட்கலாம். வினீஸ்வரன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட போராட்டம் நடத்துவதற்காக அதற்கு முன்பே பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள், மாநில தலைவர்கள் பல்வேறு இடங்களிலும் கைது செய்யக்கூடிய கண்டிக்கக்கூடிய வகையில சென்னை டி நகர் அபிபுல்லா சாலையில் பாஜகவுடைய நிர்வாகிகள், அதாவது தொண்டர்கள் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு செல்லக்கூடிய வாகனங்களை மறித்து சாலையில் அமர்ந்து பாஜகவுடைய கொடியை ஏந்தியும் மாநில அரசுக்கு எதிராகவும் பல்வேறு கண்டனங்களை எழுப்பியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலை 9 மணி முதலே பல்வேறு இடங்களிலும் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் வீட்டிலேயே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல எழும்பூர் ராஜரத்ன மைதானம் நோக்கி வரக்கூடிய பல்வேறு தலைவர்களும் உடனடியாக கைது செய்து போராட்டம் நடத்துவதற்கு முன்பாக அவர்கள் கைது செய்து போலீசார் அளிக்கக்கூடிய பல்வேறு சமுதாய நலக்கூடங்களில் நடித்து வருகிறார்கள். பாஜகவுடைய மாநில தலைவரும் அண்ணாமலை அவர்கள் நீலாங்கரையிலிருந்து இல்லத்திலிருந்து எக்மோர் நோக்கி செல்லக்கூடிய வழியிலேயே போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டலத்தில் தற்பொழுது கைது செய்து வைத்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களிலும் பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யக்கூடிய கண்டிக்கக்கூடிய வகையில தென் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் தற்பொழுது டி நகர் அபிபுல்லா சாலையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் தற்பொழுது சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கிருக்கூடிய போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்பதால் உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினேஷ் சரவணன்.